ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் NCET 2026 அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. NCET 2026 இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம் படிக்கிறவங்களுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் படிக்கிறாங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடத்துறாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருந்து. அதாவது BA BEd தென் பிஎஸ்சி பிஎட் இது மாதிரி வந்து 4 இயர்ஸ் இன்டகிரேட் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு IIT ஓகேங்களா, ஐஐடி தென் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், NITs இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கிறது தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேருந்து சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க அட்மிஷன்ஸ்க்கு. சரிங்களா, இது வந்து 12th முடிச்சிருக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான டேட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது மாதிரி வந்து ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா, இந்த எக்ஸாமினேஷன் இந்த நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது 4 இயர்ஸ் இன்டகிரேட் ப்ரோக்ராம்காக. ஓகேங்களா, 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்காக நடத்துறாங்க. இல்லை, இது வந்து ஸ்டேட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், IIT, NIT, RIE கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே இந்த அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா, தென் இந்த வந்து ஆன்லைன் மோட்ல மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன், இந்த அப்ளை பண்றது எல்லாமே எக்ஸாமினேஷன் வந்து CBT மோட்ல நியர்லி 13 லாங்குவேஜஸ்ல இது வந்து நடத்துறாங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன் வந்து February 12 நேத்துல இருந்து March 10 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கும். நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு March 11 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தென் கரெக்ஷன்ஸ் வந்து March 12 to 14 வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கு. தென் அனௌன்ஸ்மெண்ட், டவுன்லோடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வெப்சைட்ல வந்து பின்னாடி வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே. எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா April 17 உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஆன்சர்ஸ் ரெக்கார்டர் வந்து வெப்சைட்ல ஆன்சர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஆன்சர் கீஸ் வந்து உங்களுக்கு வெப்சைட்ல செக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் பார்த்தீங்கன்னா exams.nta.nic.in NCET. சரிங்களா, இதுதான் வந்து வெப்சைட்டு. நீங்களா நீங்கள் வெப்சைட்டு ரிசல்ட் எல்லாமே வெப்சைட்டில் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து NCERT அப்ளை பண்ணுறவங்க நீங்களை டெஃபினட்டாக வந்து ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி இருக்கவங்க மட்டும்தான், கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களா குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இது வந்து நீங்கள் இந்த அட்மிஷன்ஸ்க்கு நீங்கள் ப்ராசஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செக் இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸில் ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது ஃபுல்லாகவே ஆன்லைன் மோட் மட்டும்தான், வேறு எந்த மோடுமே கிடையாது. ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் அதையும் சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் புக்லெட் ஃபுல்லாக பாருங்க. அப்ளை பண்ணும்போது பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர் இல்லை உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வேறு இஷ்யூஸ் ஏதாச்சும் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுதான் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லெட்டின்ஸில் கொடுத்துருக்கிற பேஜ். இன்ஃபர்மேஷன் டோட்டலாக இன்னும் 118 பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் புல்லெட்டின்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதை பற்றி டீட்டெயிலாக மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸ்கீம் ஆஃப் பேப்பர் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். சரிங்களா, இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்ஸ் வந்து சொல்லி இருக்கிறது. தென் இதோட அப்ளிகேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேண்டிடேட் 1200 rupees-உம், OBC NCL ESW 1000 rupees-உம், தென் SC ST PWD தேர்ட் ஜென்டருக்கு 650 rupees வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் CBT மோட்ல தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்டர்ன் ஓப்பன் சாய்ஸ் தான், அப்ஜெக்டிவ் டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. 13 லாங்குவேஜஸ்ல இருக்கு. தென் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜஸ் டொமைன் சப்ஜெக்ட் வந்து 12th சிலபஸ் வச்சு, தென் ஜென்ரல் டெஸ்ட்டு, டீச்சிங் ஆப்டிடியூட். ஓகேங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த எந்தெந்த காலேஜஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இந்த டொமைன் லாங்குவேஜஸ் இது எல்லாமே வந்து அனெக்ஷரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா இதுவுமே சேம் அதே ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, தென் கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் இது பண்ணுறதுக்கு. தென் இது ஃபுல்லாகவே எக்ஸாமினேஷன், இதுக்கு என்னென்ன தேவை. ஓகேங்களா, இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. இதில் சிட்டிசன் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
எந்தெந்த லாங்குவேஜஸ் எங்கெங்க சென்டர்ஸ் வரும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார் இந்த 3 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து குடுத்துருக்காங்க. அந்தந்த லாங்குவேஜ் அந்தந்த ஸ்டேட்ல எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் செக்ஷன் 1ல டோட்டலா வந்து 38 லாங்குவேஜஸ் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க 2 சூஸ் பண்ணிக்கலாம். டொமைன் சப்ஜெக்ட்ல வந்து 26 அதுல வந்து 3 வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிருக்காங்க. தென் ஜெனரல் டெஸ்ட், தென் டீச்சிங் ஆப்டிடியூட் வந்து குடுத்துருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து 23 கொஸ்டின்ஸ் நீங்க 20 அட்டன் பண்ணலாம். லாங்குவேஜ் 2லயுமே அது மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் டீச்சிங் ஆப்டிடியூட், ஜெனரல் டெஸ்ட், தென் டொமைன் சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2 டோட்டலா வந்து 181 கொஸ்டின் 160 வந்து நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் வந்து டெஸ்ட் ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து உங்களுக்கு இதுதான் சிலபஸ் ஓகேங்களா. ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டொமைன் எக்ஸ்பர்ட் வந்து நீங்கள் என்டிஏ வெப்சைட்ல உங்களுக்கு என்சிடியில் என்ன கொடுத்துருக்காங்க 12th சிலபஸ்ல அதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறது. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th நீங்கள் முடிச்சிடணும். ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. நீங்கள் 12th முடிச்சிருந்து நீங்கள் இந்த வருஷம் 2026 அப்பியர் ஆறாலும் சரி, ஆல்ரெடி 12th முடிச்சவங்க சரி, யார் வேணா இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு ரீஜன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்க இன்ஸ்டியூஷன் எவ்வளவு யூனிட் வந்து சீட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா இதுல வந்து 16,956 சீட்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. நீங்க சீட்ஸ் ரிசர்வேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு சிட்டிஸ் வந்து எங்கெங்க இருக்கு அதையும் சொல்லிருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸ்கீம் ஆஃப் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா. இது இருக்கு. உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எந்தெந்த காலேஜஸ்ல வந்து இது நடத்துறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு கனெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக சவுத்தில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. அதை தவிர்த்து தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் ஓகேங்களா. சொன்ன நேஷனல் என்ஐடியில் இருக்கு, திருச்சியில் இருக்கு என்ஐடியில் ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வேற ஒரு காலேஜஸ் இதெல்லாம் ஃபுல்லாக சவுத்தில் நார்த்தில் நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு. தமிழ்நாட்டில் சில டீம்டு யூனிவர்சிட்டிஸுமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. டீம்டு யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா எடுத்துறேன். டீம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்க அவினாசி லிங்கம் ஓகேங்களா, அந்த டீம் யூனிவர்சிட்டிஸ் தான். சத்யபாமா ஓகேங்களா, அதே மாதிரி சாஸ்திரா தஞ்சாவூர்ல இருக்க சாஸ்திரா ஓகேங்களா, அதே மாதிரி தக்ஷிண பாரத் ஹிந்தி சென்னையில இருக்கு அந்த காலேஜஸ். தென் வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்த சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல இருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தென் அது இல்லாம சாஸ்திரா யூனிவர்சிட்டி அதாவது கோர்ஸ் பிஎஸ்சி பிஎட் தென் பிஏ பிஎட் ஓகேங்களா, கோர்சஸ் வைஸ் சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸ் வைஸுமே ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸ் தமிழ்நாட்டிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 15 காலேஜஸ் கிட்ட இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஓகேங்களா. நீங்க அப்ளை பண்றவங்க இன்னைக்கே நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. லாஸ்ட் டேட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 10 வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. மேற்கொண்டும் உங்களுக்கு வந்து வேற தகவல் கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்ற ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்க்கும்போது நீங்க வெப்சைட்ல நீங்க போனீங்கனால கீழே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணி நீங்க அப்ளை ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஃபில் பண்ண டேட்டாஸ், தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டவுன்லோட் தான் இது. நீங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இதுல பண்ணணும் ஓகேங்களா. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒன் பைனா ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுல லாகின் பண்ணுங்க சரிங்களா. நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டிஏல இருக்க எல்லாமே ஒரே மாதிரி தான் ஓகேங்களா. நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏதோ இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா அதுல டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருங்க, அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.